இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை காளான் வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா முட்டைகோஸோட மேல் தொலை உரிச்சிருங்க. பெரிய பீஸா ரெண்டா வெட்டிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நாலா மூணா வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோடுவாக்கில் அரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை பொடி பொடியா அரிஞ்சு ஸோ குட்டி குட்டியா கட் பண்ண முட்டைகோஸ் எல்லாத்தையும் இந்த பிளேட் இருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பவுலுக்கு வந்து மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் பவுடர், மைதா மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. சோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம போண்டா போட்டா எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேஸ்ல கடாயை வச்சு கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெயில டைட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டைகோசை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு போண்டா ஷேப்ல பொரிச்சு எடுங்க. இப்ப நம்ம ரெண்டு பக்கமும் வேக விட்டு நம்ம பொரிச்சு எடுத்த அந்த முட்டை போண்டா வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாப்பிடறதுக்கே டக்கரா இருக்குங்க. சோ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போதே ஒரு 4-5 போண்டா கிட்ட வாயில விட்டோம்னா பாத்துக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா உடம்பா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பிச்சு போடுங்க. அதை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி 2 வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு அரைச்சிருங்க. இது எதுக்கிட்ட அரைக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்ல, மஷ்ரூம் தேவையான கிரேவி ரெடி பண்றதுக்காக தான். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. இதோட ராஸ்மெல் போற வரைக்கும் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கோம். அப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலாவும் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கழுவி வச்ச கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வதக்குன்னு வதக்கிடுங்க. அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்க்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து இதோட ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். அந்த கேப்ல என்ன பண்றீங்கன்னா ஒரு டம்ளர்ல சோளமாவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கார்ன்ஃபிளவர் அதை சேர்த்துட்டு தண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாம கரைச்சி வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும்ல, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு வந்த உடனே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு வச்சிருந்த அந்த முட்டைக்கோசை வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டுட்டு ஒரு 2 கிண்டிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்கான உடனே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட முட்டைகோஸ் காளான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணி மேலாப்புல தூவிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியையும் தூவிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த கார்ன்ஃபிளாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சோ கார்ன் கேட்டாலே தருவாங்க. சோ அதையும் போட்டுட்டு ஸ்பூனை சர்வ் பண்ணீங்கன்னா பக்கத்துக்கே செம்ம டெம்டிங்கா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட போறேன். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டக்கரா இருந்துச்சுங்க. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ எல்லாருமே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.